த லார்ட். லூக்கா 16:11. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அநீதியான உலகப் பொருள் பணம், அப்புறம் அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே சொல்லலாம். அதை நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அதை பற்றி நம்ம உண்மையாக இருக்கலைன்னா பரம பொருளாகிய அவருடைய இதை எப்படி தருவாங்க? வேறு யார் உங்கள்கிட்ட உண்மையாக இல்லைன்னா வேறு பொருளை எப்படி, மெய்யான பொருளை எப்படி உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எப்படின்னா, மெய்யான பொருள்னா அவருடைய உண்மையுள்ள வார்த்தைகள், அவருடைய உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தீர்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு, அதே போல் வசனமும் உண்டு. என்னென்னா, உண்மையாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணுமா. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஆமாம், ஒருத்தர் கூட சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே உண்மையாக இருந்ததுனால அவர் இப்போ பல கோடி இருக்குது அதிபதியாக மாற்றியிருக்காரு என்ன ஆண்டவர்னு சொல்லி அழகான ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க. என்னென்னா, மெயினான திங்க் என்னது, உண்மையாக இருக்கணுமா. உண்மை உள்ள மனுஷன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், பூரண ஆசீர்வாதம் இல்லை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அநீதியான உலக பொருள் பணத்தை குறித்து நம்ம உண்மையாக இல்லைன்னா வேறொரு மெய்யான பொருள்னால் இதை விட பெரிய பொறுப்பை யார் உங்கள்கிட்ட ஒப்படைப்பா சொல்லி கேட்காங்க. அப்போது கொஞ்சத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, உண்மையாக இருக்கணுமா. ஆண்டவர் கூட சொல்லுவார், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே நான் என்ன பண்ணுவேன், அதிகாரியம் வைப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தோன்னா அநேக காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரிபூர்ணமான இம்மையில் மாத்திரம் இல்லை, மறுமையில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற முடியும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை என்ன காரியம் சொல்கிறாருன்னா, கீழே உள்ள வசனத்தில், வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யாருன்னு கேட்டிருக்கு. அப்போது வேறு ஒருத்தவனுடைய பொருளை நம்ம உண்மையாக இல்லைன்னா நமக்கு சொந்தமாக தர்ற பொருளை நம்ம எப்படி உண்மையாக இருப்போம்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்தவங்க பொருளை நம்ம உண்மையாக இருந்து எல்லா காரியத்தையும் உண்மையாக செஞ்சோன்னா, ஒரு பொறுப்பு உங்களை நம்பி கொடுத்தாங்கன்னா நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேலே அதிகாரியாகவும் உங்களை உயர்த்தி வைக்க ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.